நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஏரணியும் வாயோன் இவ்வுலகில் அவசு பண்ணே காரணம் போல் கதை கதை செட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் தினம் நாவினில் போற்றுவோமே. பூசணச்சி மகமாவி தேவி அகில உலகமெல்லாம் ஒரு செப்போக்குள் வைத்தீர் உலகால் வேர் செல்வி முத்தே தீன்பர்கள் இடுக்கண்டிருக்கும் நாராயணியே புறத்தை ஆண்ட என் தாய காளியம்மன் வருவாளே. பூசுவாலா முட்டை போல மொழியழகா முடியழகா மொழோ நீண்ட பல்லழகா மொழியழகா மாரியம்மா மகப்புணல்ல அம்பிகையா மாரியவ்வா ராத்தியா காரியவ்வா இருக்கும் கூடியா மாரியம்மா ஒரு வீடியா மஞ்சனைய முகம் எல்லாம் பூசுவாலா ரெண்டு வீடு மஞ்சனைய அங்கமெல்லாம் பூசுவாளே. மாரியம்மா பூச்சொடி மாறி கூட இருக்கோம் மக்களுக்கு ஓடி வரோம் குழந்தை இல்ல மக்களுக்கு குழந்தை வரோம் கொடுப்பாலா நம்பி வந்து மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா பூச்சோடியா மாரியம்மா உன்ன போல தேவதையா உலகத்தீட வாழ்க்கை மாரியம்மா பூச்சோடி மாறி வேப்பங்களைய மயிலெடுத்து ஆசாலியா ஓடுவாளா வேப்பங்கோல ஒரு கையில வெள்ளி பிறம்பு ஒரு கையில ஒட்ட நல்ல ஒட்டுக்காரி அம்பிகையா மாரியம்மா இருக்கக்கூடிய அத்தவளா ஓச்சோடி மாரியம்மா 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 தாள மலர் எடுத்து தங்கரளி போடுத்து தாள மலர் எடுத்து தங்கரளி போடுத்து தங்கரளி உனக்கு தானமா மாரியம்மா தங்கரளி உனக்கு தானமா
மாடு கட்டி நிரசியா மறை கொழுந்து தான் எடுத்தியா மாடு கட்டி நிரசியா மறை கொழுந்து தான் எடுத்தியா மறை கொழுந்து உனக்கு தானம்மா மாரியம்மா மறை கொழுந்து உனக்கு தானம்மா போடு 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 ஏ மாரியம்மா ஆடு கட்டி நிரசியா அத்துமல்லை தான் எடுத்தியா ஆடு கட்டி நிரசியா அத்துமல்லை தான் எடுத்தியா அத்துமல்லி உனக்கு தானம்மா மாரியம்மா அத்துமல்லி உனக்கு தானம்மா மாரியம்மா போடி போடி உதிரகட்டி நிரசியா குண்டுமலை தான் எடுத்தியா உதிரகட்டி நிரசியா குண்டுமலை தான் எடுத்தியா குண்டுமலை உனக்கு தானம்மா மாரியம்மா குண்டுமலை உனக்கு தானம்மா அம்மா ஓடியா ஓடியா என் மகமாயி மஞ்சள் நூலெடுத்தியா மஞ்சரளி தான் எடுத்தியா மஞ்சள் நூலெடுத்தியா மஞ்சரளி தான் எடுத்தியா மஞ்சரளி உனக்கு தானம்மா மாரியம்மா மஞ்சரளி உனக்கு தானம்மா ஓடு ஓடு போடி போடி நல்ல நூலெடுத்தியா பச்சரளி தான் எடுத்தியா நல்ல நூலெடுத்தியா பச்சரளி தான் எடுத்தியா பச்சரளி உனக்கு தானம்மா மாரியம்மா பச்சரளி உனக்கு தானம்மா மாரியம்மா போடி போடி தாலே மலர் எடுத்தியா தங்கரளி பூ எடுத்தியா தாலே மலர் எடுத்தியா தங்கரளி பூ எடுத்தியா தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா தங்கரளி உனக்கு தானம்மா ஹலோ 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 எனக்கு சவுண்ட் கூட்டி வைங்க ஸ்பீக்கரை ஸ்பீக்கரை கூட்டி வைங்க தொட்ட கதை தொடர்ந்து பாட ஐயா தொடர்ந்து பாட ஐயா தொந்தி கணபதி அருள்வோடி ஹலோ ஹலோ தொடர்ந்து பாட ஐயா தொட்ட கதை தொடர்ந்து பாட கணவதே அருள்வோரே வா அம்பிகையா கதைகள் வாட சரஸ்வதியே அருள்வோரே வா பூச்சோடே சாஸ்தா வந்தருளே அவ்யானுமாயோ வண்டிக்கார வைரவேரோ வண்டிக்கார வைரவேரோ பூசுகனே வரவேண்டோ உட்காருங்க அப்படி உட்காருங்க நீயா வண்டிக்கார வைரவேரோ வந்தருளே அவ்யானுமாயோ ஐயாவானே கசமாடு
கருத்துடனே வர விடத்திலே அமர்ந்தவே அம்பிகையா பேச்சியமோ வந்தருளே வேணுமாயோ சுரகோலையே பிறந்த பாலா சுரகோலையே பிறந்த பாலா மாயாண்டே முன்வருவா சுரகோலையே பிறந்த பாலா மாயாண்டே முன்வருவா 21 தெய்வங்கேளோ எங்கள் முன்னே வரவேயானோ நெஞ்சுணர்ந்து நானேங்குமாரோ வேலையேடா நெஞ்சதிலோ நாகதேனோ நெஞ்சதிலோ நாகதேனோ நின்று விளையாட வேண்டோ அப்படி ஆதியல்லை என்னும் கைலாச பருவத்திலே கைலாச மலையில் ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியோடு மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் முருகன் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி அழகுடனை குலவிருந்து வருகிறார்கள் கொலுவாக இருந்து வருகின்றார்கள் அதாவது ஆண்டவன் சிவபெருமான் சரி எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார் சரி அப்படி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டுமென்று 4 தினையெடுத்து நாடு எல்லாம் படியளப்பார் சரி உலக்கு தினையெடுத்து ஆமா இந்த உலகம் எல்லாம் படியளப்பார் சரி ஆளாக்கு தினையெடுத்து இந்த அகிலம் எல்லாம் படியளப்பார் அப்படி ஆண்டவன் சிவபெருமான் சரி படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு ஆமா கைலிங்கம் வைக்க வருகிறார் கைலேங்கிரி மலைக்கு கரை கண்டனார் வருகின்றார் அப்படி நாகலோக பட்டணத்திலே ஆமா இந்த நாகமூடி ராஜமணம் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகின்றார்கள் அப்படி ஆண்டு வரும் காலத்திலே சரி திருமணம் முடிந்து 12 வருடகாலமாக பிள்ளை செல்வமானது இல்லை அப்படி 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆண்டவனை இணைக்க வேண்டும் மருந்தவசானது செய்ய வேண்டும் சரி ஈசனை இணைக்க வேண்டும் இருந்து தவமானது செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி பார்க்கடல் நன்னதியில வலிங்கி வர்ண பாறையில ஆமா சாந்து கொண்டு திரைமலகி சந்தனத்தாலே கோலம் போட்டு சரி மாவு கொண்டு திரைமலகி மஞ்சனையாலை கோலம் போட்டு ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து 12 வருடங்களாக தவம் இருந்து வருகிறார்கள் சரி அப்படி பார்க்கடல் நன்னதியில தவம் இருக்க ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சரி 14 உலகமும் படியளந்து விட்டு பார்க்கடல் வழியாக வருகிறார்கள் சரி அப்படி வரும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சரி ஆதிபர சத்தியானவர் சொல்கிறார் என்னமா சொல்கிறா ஆண்டவா பரம்பொருளை என்ன உங்களுடைய மந்திரத்தை யாரோ ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார் என்ன அடியே பார்வதி அம்மா நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி நாகமூடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் மடியில் வைத்து விளையாட ஒரு முதலை செல்வம் வேணும் என்று சரி என்னை தான் நினைத்து பார்க்கடல் நன்னதியில பளிங்கு வர்ண பாறையில ஆமா 12 வருடங்களாக தவம் இருந்து வருகிறார் என்று சொல்ல சரி அப்ப ஆண்டவனிடத்திலே ஆதிபர சத்தியானவர் சொல்கிறார் என்னமா சொல்கிறா ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி உங்களை தான் நினைத்து 12 வருடங்களாக தவம் இருந்து வருகிறார்கள் சரி அவர்களுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தே ஆகணும் பிள்ளை எல்லாம் கேட்ட உடனே பொசுக்கிட்டு கொடுக்க முடியாதுமா கேட்க மாட்டேங்குது அவங்க கணக்கு எடுத்து பாத்துக்கிட்டு கணக்குல பிள்ளை இருந்தா தான் கொடுக்க முடியும் ஆமா அப்ப சொல்கிறார் சிவபெருமான் அடியே பார்வதி நாகமூடி ராஜனுடைய கணக்கிட்டையும் நாகக்கண்ணி பெண்ணுடைய கணக்கிட்டையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வமானது கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து இந்த நாகமூடி கணக்கிட்டையும் நாகக்கண்ணி பெண்ணுடைய கணக்கிட்டையும் பார்க்கும் பொழுது இந்த நாகமூடி ராஜமன்னன் போன ஒரு சென்மத்தில
பிறந்தான் வேடுவராக தன் பிறந்து சரி சினமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அம்பாலே இருக்கிறார். அப்படியாம்மா வேடுவம்னா வேட்டையாடக்கூடியவன் தானம்மா. ஆமா வேடுவம்னா வேட்டையாடக்கூடியவன் தான். வேட்டையாடக்கூடியவன் தான். காட்டுல போனா மான கண்டா விட்டுட்டா வருவான். எப்படி விட்டுட்டு வர தோணும்? பானத்தை போட்டு சுடத்தானே செய்வான். சுடத்தானே செய்வான். பானத்தை போட்டு சுட்டான். முயல்லாம் மாட்டிச்சுன்னா நம்ம சும்மா விடுதாமாங்கோ. தூக்கிட்டு ஓடியா முயலை தூக்கிட்டு. அப்ப வேட்டைக்காரன் சும்மாவா இருப்பான்? விட்டுட்டா வருவான். அப்ப இந்த நாகமூடி ராஜமன்னன் போன ஒரு சென்மத்தில வேடுவராக தென்தான் பிறந்து சினமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அம்பாலே இருக்கிறார். ஆமா பாக்கியம் இல்ல அவனுக்கு குழந்தை செல்வம் பாக்கியம் இல்ல. அந்த ஆனா பிறந்த ஆம்பளைக்கு ஆமா ஆனா பிறந்த ஆம்பளை தான் மான கொண்டா அவனுக்கு பிள்ளை இல்ல. அந்த பெண்ணா பிறந்தவா இருக்கல்ல ஆமா அந்த நாகக்கண்ணி அவ கணக்கு எடுத்து பாருங்க. அவ கணக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவ கணக்குல பிள்ளை இருந்தா பிள்ளை கொடுங்க. அவ போன ஒரு சென்மத்தில மருத்துவ உரத்திலே தான் பிறந்து கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கருமருந்து கொடுத்து கருகலப்பானது செய்திருக்கிறார். இப்ப கருமருந்து கொடுத்தாளா? ஆமா அப்படி கருவ கலஞ்சிருக்கா. கரிமருந்து கொடுத்து கருமருந்து கொடுத்து கருகலப்பு செஞ்சிருக்கா. ஏப்ப அவளும் அப்ப பாவம் பண்ணிருக்கா. ஆமா அவ ரெண்டு பேரும் ஜாதகமே பாதவ ஜாதகமா இருக்கு. அதனால ரெண்டு பேர்களுக்கும் பிள்ளை செல்வமானது இல்லை. பகவானே என்ன நீங்க பிள்ளை நீங்க கண்டிப்பா கொடுத்தே தீரணும். கொடுக்கணுமா? ஆமாங்க. ஏ பார்வதி என்னங்க உனக்கு சொன்னா புரியாதா? இரண்டு பேர்களுக்குமே போன ஒரு செல்வத்தில இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் அழிச்சிருக்காங்க. சரி இவங்களுக்கு எப்படி பிள்ளை செல்வத்தை கொடுக்க முடியும்? நீங்க நினைச்சா கொடுக்கலாங்க. அப்படியா? ஆமா பகவானே. அப்படி ஆண்டவன் சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபர சக்தியானவர் சொல்கிறார். என்ன சொல்ற? ஆண்டவ பரம்பொருளே என்ன பார்வதி நீங்கள் பிள்ளை செல்வத்தை கொடுக்கல நாம கொடுக்கட்டா. ஏத்திட்டா புருஷனே. கொஞ்ச நேரம் தான் பொறுத்து போவா. அதுக்கப்புறம் பொறுத்து பாப்பா. பொறுக்கு அவர் கேக்கல் வை. அப்புறம் பொங்கி எழுவா. பொறுத்தா பூமி ஆழ்வா. பொங்கி எழுந்தா சட்டிபானை தூக்கி பறக்கும் வெளியில. பக்கத்துல சட்டிபானை இருந்தா சட்டிபானையை உடப்பா. சட்டிபானை இல்லன்னா புருஷன் மண்டையை உடப்பா. புருஷன் மண்டையில ரெண்டு அச்சாரு வந்து அப்படிதான் செய்வா. அதனால கோவம் வர்றதுக்கு முன்னாடி ஆம்பளை வந்து தப்பிச்சு ஓடி போயிடணும். இல்லன்னு வச்சுக்கிடுங்க அடிதான் விழும். அதானே அடி விழுந்துறப்ப தம்பி. அப்ப ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபர சக்தியானவர் சொல்கிறார். ஆண்டவ பரம்பொருளே என்ன பார்வதி நீங்கள் பிள்ளை செல்வத்தை கொடுக்கல நாம கொடுக்கட்டா. புருஷனை எதுக்கா? ஆண்டவன் சிவபெருமானுக்கு அந்த சோதனைன்னா நமக்கெல்லாம் என்ன சோதனை? நம்மள படைச்ச பகவானுக்கு அந்த பாடம் நம்மளுக்கெல்லாம் எந்த பாடு? என்ன பாடா இருக்கும்? என்ன செய்ய அப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அடியா கையில சிக்கிட்ட சிக்கன் ஆக்கிருதா. ஆமா என்ன செய்ய? அப்ப ஆதிபர சக்தியானவர் சொல்கிறா. ஆண்டவ பரம்பொருளை என்ன பார்வதி நீங்கள் பிள்ளை செல்வத்தை கொடுக்காவிட்டால் பூச்சூடி மாரியம்மன் நாம பிறக்க போறேன். பூச்சூடி மாரியம்மா ஈராத்துக்காரி. அப்ப சொல்லுதா ஆண்டவா பரம்பொருளே யாருடைய வயிற்றிலையும் நான் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். இந்த நாகமூடி ராஜமண்ணு கரு நாகமாக வடிவம் கொள்ளணும். இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவா சென் நாகமாக வடிவம் கொள்ளணும். அப்படி இரண்டு பேர்களும் வடிவம் கொண்டு பார்க்கடல் நன்னதியில வலிங்கு வர்ண பாறையில ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து 41 நாள் வரைக்கும் மத்தியிலே நிறைவழைத்து மறையோனை தான் நினைத்து தவமிருந்தால் வந்தார்கள். வந்தா அவங்களுக்கு 41 நாளையில 8 செல்வ பிள்ளை செல்வமானது கிடைக்கும் ஆண்டவரே. அப்படி என்று ஆதிபர சக்தியானவ ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் நாகமூடி ராஜனை வரவழைத்து ஐயா நாகமூடி ராஜமன்னா நீ கருநாகமாக வடிவம் கொள்ளணும். இவன் நாகக்கண்ணு நீ சென்னாகமாக வடிவம் கொள்ளணும். அப்படி நீங்க ரெண்டு பேர்களும் வடிவம் கொண்டு பார்க்கடல் நன்னதியில பளிங்கு வர்ண பாறையில மத்தியில திரவழைத்து மறையோனை தான் வளைத்து தவமிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 41 நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில 8 முட்டையானது வந்து பிறக்கும் அம்மா. அப்படி என்று சொல்லும் பொழுது இதை நாகமூடி ராஜமனும் நாகக்கண்ணி வெங்குடியானும் தவம் இருக்க இதை நாகவது மாமுனிவனானவர் பார்க்கடல் வழியாக வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அதாவது நாரதற்கு யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது.
ஆமா. சரி. அப்ப நாரதர் மாமுனிவர் வரும் பொழுது மன்மத பானத்தை வரவழைத்து மன்மத பானமானது போட்டார். அப்படி மன்மத பானம் போட்ட பொழுது இந்த நாகமூடி ராஜவனும் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் ஆண்டவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை தான் மறத்து 2 பேரும் ஒன்றோடு ஒன்று இணைய 20 நாளையிலே 8 முட்டையானது பிறக்க மற்ற 21 நாளையிலே நாகமூடி ராஜமன்னன் கருநாகம் அடைகாக்க 41 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையில நாகமூடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானுக்கும் யார் இறந்து பிறந்தார்கள் தெரியுமா? 41 நாளையில எம்மா நல்ல செவ்வாய்க்கிழமையில எம்மா 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில நேரத்தில் 8 முட்டை தான் 8 நல்ல முட்டை யாரெல்லாம் தான் நாட்டிலையும் அல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழ பொழியும் நாடு குளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு எருவாச்சி மலரும் நாடு பூ மலரும் நாடு. அப்பேற்பட்ட நாடென்று பார்த்தால் என்னம்மா அதுதான் நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோகம் எனும் பட்டணம். அப்படி இந்த நாகலோக பட்டணத்திலே சரி நாகமூடி ராஜமன்னும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களும் பிள்ளை செல்வமல் இல்லாமல் இருந்துச்சு. சரி அப்படி ஆண்டவனுடைய அருளாலே அழகான 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்தது. சரி அப்படி அம்மா 1வது முட்டையிலே சரி அம்மா பூச்சோடி மாரியம்மா வந்து பிறந்தாள். அப்படி 2வது முட்டையிலே சரி 3 முகம் கொண்ட முப்பிடாதி அம்மா வந்து பிறந்தாள். அம்பிகை வந்து அவதாரம் எடுத்தாள். அப்படி 3வது முட்டையிலே சரி குலசே ஆண்டு வாரலே அம்மா குலசே முத்தாரம்மா. அப்படி 3வது முட்டையிலே சரி குலசே முத்தாரம்மா வந்து பிறந்தாள். சரி அப்படி 4வது முட்டையிலே யாரம்மா சந்தன மாரியம்மா வந்து பிறந்தாள். அப்படி 5வது முட்டையிலே தங்கம்மாள் வந்து பிறந்தாள். சரி அப்படி 6வது முட்டையிலே துர்க்கை அம்மாள் வந்து பிறந்தாள். 7வது முட்டையிலே சரி காளியம்மாள் வந்து பிறந்தாள். அப்படி 8வது முட்டையிலே அட்டகாளி 8 பேரும் வந்து பிறந்தார்கள். ஆமா அதாவது நாகமூடி ராஜமனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களாக பிள்ளை செல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவனுடைய அருளாலே அடுக்கடுக்கா 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்தது. சரி அதாவது சொல்லுவாங்க என்னம்மா அந்த காலத்துல எல்லாம் 5 பொட்ட பிள்ளை பெத்தாலே சரி 6 வருஷம் கூட ஆண்டின்னு சொல்லுவாங்க. 8 பொட்ட பிள்ளைய பெற்றிருக்காங்களே 8 பொட்ட பிள்ளையில எப்படி கரை சேர்த்த முடியும்? 1 கிராம் தங்கமே 10,000 ரூபாய். 1 கிராம் தங்கமே 1 கிராம் தங்கம் 10,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. 10,000 தாண்டி போச்சு. நாமளும் 2 பொட்ட பிள்ளை வச்சிருக்கேன், எப்படி கட்டி கொடுக்கனே தெரியல. வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். மேல கலைஞர்கள் வரவும் பிள்ளை இல்லாத இருவர்களுக்கும் 8 பெண் குழந்தைகள் பிறந்த பொழுது அம்மா பூச்சோடி மாரியம்மா முப்புடாதி அம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேர்களுக்கும் என்னெல்லாம் வந்து பிறந்து தெரியுமா? என்னம்மா அங்கே நாகலோக பட்டணத்தே நாகமூடி ராஜனுக்கோ நாகக்கண்ணி பெண்களுக்கோ அட்டகாளி 8 பேரும் அழகுடனே பிறந்த போது ஜம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தே வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தே வந்து பிறந்திடுமா வர்ண பாறையிலே வந்து பிறந்திடுமா சடக்க தன்னதிலே உடுக்கை வந்து பிறந்திடுமா ராஜ பூமியில
சிலம்பு பிறந்திடுமா செடுக்க தன்னலில அழகு வந்து பிறந்திடுமா அழகு வந்து பிறந்திடுமா அயோத்தி மாவட்டத்தில் அழகு வந்து அயோத்தி அம்பிகைய மாரியம்மோ நாகலோ பட்டணத்தே அட்டஹாளி 8 பேரோ அழகுடனே பிறந்த போது பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்துமிக பூச்சொரியே காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்க்கு மிக கனிச்சொரியே அட்டஹாளி 8 பேரோ அழகுடனே பிறந்த போது நாகலோ பட்டணத்தே நாகலோ நாகமுடி ராஜமண்ணு பூச்சோடி மாரியம்மா அம்பிகைய காளியம்மோ மூன்று முகம் கொண்டவளே அம்பிகைய முப்பிடாதே நாகமுடி ராஜமண்ணே நாகக்கண்ணி வெண்கொடியோ அட்டஹாளி 8 பேரோ யாரி வெள்ளதான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டா ஏந்தி வெள்ளதான் எடுத்து ஏந்தி வெள்ளதான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டா முத்தமிட்டா அம்பிகைய நாகக்கண்ணி பூச்சோடி மாரியம்மோ அட்டஹாளி 8 பேரோ வாரி மெல்லதான் எடுத்து கண்ண முத்தமிட்டா நாலு ஒரு யானையுமா நாலு ஒரு யானையுமா பொழுது ஒரு வண்ணமுமா சந்திரன் வர மாரியம்மோ தொழில தொட்டு கட்டி அதில் நடைபெறி நகலோ பட்டணத்தே நகலோ அழகுடனே வந்து அம்பிகைய மாரியம்மோ முகம் கொண்டவளே அம்பிகைய முப்பிடாது விளையும் நாளே இருவாச்சியே மலரும் நாளே மணிருந்தே விளையாடோ விரித்தாடோ பிலா மரம் போல வளர்ந்தோங்கியே இருக்கும் நாடு நாடு எல்லாம் பெயர் படைத்த நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு புகழும் நாடு கோடமான பொலியும் நாடு குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு தென்றல் அது வீசும் நாடு அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அது எந்த நாடுமா அதுதான் நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோகம் எனும் பட்டணம் ஓ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நாகலோகப்பட்டினம் நாகலோகப்பட்டினம் ஆமா நான் நாகப்பட்டினத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன் நாகப்பட்டினம் கும்பகோணம் நம்ம போனோம்லம்மா நம்ம போனோம்ல கும்பகோணம் சந்தையில் பார்த்த அந்த பெண்தானா கும்பகோணத்துக்கு போனோம்ல ஆமா கும்பகோணம் புகழ் அப்படி நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோகம் எனும் வட்டணத்திலே நாகமுடி ராஜவனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் சரி அம்மா புதுப்பட்டியை ஆண்டு வாராளே அம்மா பூச்சோடி மாரியம்மா முப்புடாதி அம்மா சந்தன மாரியம்மா அப்படி அட்டகாலி 8 பேர்களும் பிறந்தவுடனே சந்தன மாரி ஜட மாரி பூ மாரி பொன் மாரி அழகு முத்து மாரி அங்காள பரமேஸ்வரி ஆயிரங்கண்ணுடையா ஆமா
அம்மா அப்படி அட்டகாலை 8 பேர்களும் பிறந்தபோது நாகலோகப்பட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. சரி. அம்மாளுக்கு வேம்பு வந்த பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்திலே பம்பை வந்த பிறந்திடுமா மலிங்க வர்ண பாறையில அழகு வந்த பிறந்திடுமா அயோத்தி மாவட்டணத்திலே அயோத்தி மாபுரி பட்டணம். ஏன்னா இதை மைக்க கொஞ்சம் கூட்டி வைங்களேன். சில்வாய்ஸ் வைங்க. ஹலோ. அப்படி நாகலோகப்பட்டணத்திலே நாகமூடி ராஜமன்னம் நாகக்கண்ணி வெண்கொடியனவளும் அம்மா பூச்சோடி மாரியம்மா வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள். இடது கண்ணத்தில் முத்தமிட்டாள். அதாவது அம்மா என்னம்மா பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா கொஞ்சுவா. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளைய கொடுத்தா பிள்ளைய கீழே விட மாட்டாங்கம்மா. அம்மா தொட்டிலுக்குள்ள தூக்கிக்கிட்டு இருக்க பிள்ளைய தூக்கி கொஞ்சுவாங்க. அது ஒரு பிள்ளை பிறக்கும் போது அம்மா ஒரு பிள்ளைய போல ரெண்டாவது பிள்ளை குழந்தை படிச்சிருச்சு வச்சுக்கோ. லைட்டா அது அழுதா கூட யாட்டி பார்க்க மாட்டேன். பேவுல என்ன பாடுபடுத்துது. அவ அப்பனுக்கு மேல என்ன வரத்து வாரான். நிம்மதியா ஒரு நிமிஷம் சுவார் திங்க விடுதா பிறவி அப்படின்னு ஏசுவா. பவல பூரா அவ அப்பன் பாடுத்த பாடு, இரவு பூரா நீ படுத்துத பாடு, நீ படுத்த பாடு அப்படி அப்பனுக்கு மேல 5 படி அப்படி பேசுவா. அதாவது என்னமா அப்ப 8 அடி பஞ்சா பிள்ளை 16 அடி பயமுள்ள பிறவி பாய்வாமா. பிறவி 10ஓட 11 பிறந்தோம்னு சொன்னா 5 உப்புக்கு மரியாதை இருக்காது. சரி ஏதோ பெத்தோம் வளர்த்தோம் அப்படின்னு வளர்ப்பாங்க. ஆனா இந்த நாகமூடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவளுக்கும் 12 வருடங்களமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்துச்சு. செல்வம் இல்லை. அப்படி 8 பெண் குழந்தையை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா 8 பெண் குழந்தைனா வீட்டுக்குள்ள எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும் மத்தியில வீடு நிறைஞ்சாப்புல இருக்கும். அதாவது மாமா பெண் பிள்ளை தாமா வீட்டுக்குள்ள வந்து நிறைஞ்சாப்புல இருக்கும். ஆமா ஏமா 5 ஆம்பளை இருக்க இடம் தெரியாது, இருக்க இடமே தெரியாது. ஆமா 50 ஆம்பளை இருக்க இடம் தெரியாது. 5 பொம்பளை இருக்க இடம் வந்து பளிச்சுன்னு தெரியும்ல, கலகலன்னு இருக்கும். அம்மா அத பெண்கள் இருக்க இடம் பேசின வாய மூடே மாட்டோம்ல. ஏமா அப்படி ஏன்னு சொன்னா மாமா பீடி சுத்திக்கிட்டு இருப்பாவோ. 5 பேர் இருக்க மாதிரி தெரியும். அந்த 5 பேர்ல ஒரு ஆள் எஞ்சி போறான்னு வச்சுக்கிடுங்க, அவ கதை ஓடும். ஆமா 5 பேர்ல ஒரு ஆள் எஞ்சி போனா அவ கதை பத்தி ஒரு கதை ஓடும். இவளெல்லாம் இங்க வந்து இருந்து வாய் பேசிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா. கூட அவ ஃப்ரெண்டு தானே, அவள போவையில பேசுவா. இதுதான் நாங்க 5 பேர் பேசினோம்னா நம்மளை பத்தி பேசுவாங்கன்ட்டு கடைசியில நான் போவேன், கடைசியில போவேன். சரி அங்க போய் நின்னுக்கிட்டு நம்மளை பத்தி பேசுவாங்க. தோணுமில்ல எப்படி 5வது எஞ்சி போகும்போது அவளை பத்தி பேசினா, 4வது எஞ்சி போகும்போது 4வது பேசினா, அப்ப நம்ம எஞ்சி போன நம்மள பேசுவான்னு தோணுமில்ல. நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்ம கடைசியில போகணும். ஆனா இங்க இப்படி பேசுவாங்களான்னு தெரியலையே. புதுப்பட்டி மக்கள் அப்படி பேச மாட்டாங்க. இவங்கள சொல்லல, எங்க ஊர்ல உள்ளவங்கள சொல்லுது. எங்க ஊர்ல சொல்லுதோம், அவங்க தான் புரணி பேசுவாங்க. ஏமா புரணி பேச வாய் வந்து இருக்கு பாத்தியா? ஆமா புரணி பேசுற வாயும் ஒட்டு கேட்ட காதும் சும்மா இருக்காது. சும்மா இருக்காதுல்ல. ஏதாவது பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கணும், கேட்கவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். பண்டம் தின்ன வாய் பழக்கோட்ட வாய் சும்மா இருக்காது. ஆமா ஏதாவது லொடலொடன்னு கேட்டுக்கிட்டே கிடக்கணும்ல. பேசணுமா. அப்படி இந்த நல்ல வேலையிலே அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைவரையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினரை பாராட்டி ஆதரித்து பரிசளித்து செல்வ சீமான்கள் யார் என்று சொன்னார். யாரெல்லாம் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். பாவநாசம் ஆற்றில் துணிகளை போடுவது தவறு, முற்றிலும் தவறு. அந்த மாதிரி துணிகளை போடுவதால் ஆற்றின் நீர் மாசுபடுகிறது. நாம் அந்த தாமிரபரணி ஆற்று நீரை தான் குடிக்கின்றோம். எனவே நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது பொதுமக்களின் கடமை. தண்ணியை பாதுகாக்கக்கூடிய நம்ம கடமை. நம்ம கடமை இல்ல, நம்ம தானே தாமிரபரணி தண்ணியை குடிக்கும். நம்ம தானே குடிக்கும் சொல்லுங்க. நம்ம தானே குளிக்கும். அப்ப அதை சுத்தமா வச்சிருக்கணுமா வேண்டாமா? சுத்தமா வைக்கணும் இல்ல. நம்ம வீட்டுல தண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுதோ அதே மாதிரி ஆத்த வந்து சுத்தமா வைக்கணும். சுத்தமா வைக்கிறதுக்கு நம்ம உதவணும். நம்ம கையில தான் இருக்கு. நாடு நல்லா இருப்பதும் நாம நாடு வந்து தலைகீழ போறதும். ஆமா நம்ம கையில தான் இருக்கு. எல்லாமே பெண்கள் கையில தான் இருக்கு. பெண்கள் கையில தான் முக்கியமா இருக்கு. ஆமா தாய்நாடு கையில் வந்து தாய் கையில தான் இருக்கு. ஆமா சரி. அப்படி தாமிரபரணி ஆற்றில் துணிகளையோ பிளாஸ்டிக் பொருட்களையோ போடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தாமிரபரணி நதி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு இறைபணியில் ராசாத்தி தியாகராஜன்
அப்படி அவருடைய அன்பு கரத்தாலே நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் செய்து வருகின்ற தொழில்களும் பொது நல பாதுகாப்போ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகனோட சந்ததிவா முகம் சென்றாலோ தங்க முகமா திருமவியாண்டோ இந்த மாரியம்மா அருளாலே மங்களம் போல் வாழ வேண்டும். இந்த வைரவரோட அருளாலே வைரவரோட அருளாலே அவர் வையகம் போல் வாழ வேண்டும். வளர வேண்டும் என்று சொல்லி எஸ் புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். அதாவது மாமா நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு யோசனை பண்ணக்கூடாது. ஊர் மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் சரி அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னு நினைச்சாதாமா அதான் பொதுநலம். பொதுநலம் இல்ல நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது வந்து சுயநலம். ஆமா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளா நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் பொதுநலம். பொதுநலம் ஆமா நம்ம மட்டும் நல்லா பொதுநலம் எல்லாருமே நம்ம நினைக்கணும். மனுஷார எல்லாருமே பொதுநலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆமா பொதுநலமா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோக பட்டணத்திலே நாகமூடி ராஜமனுக்கும் நாகக்கண்ணை வெண்குடியானவளுக்கும் அட்டகாலி 8 பேர்களும் பிறந்த பொழுது அட்டகாலி 8 பேர்களை வாரிமெல்ல தான் எடுத்து வலது கண்ணு முத்தமிட்டாள். யாந்து கையில் எடுத்து இடது கண்ணு முத்தமிட்டாள். அதாவது கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த காலத்துல எல்லாம் என்னமா பாட்டி பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாவு தெரியுமா? ஏப்பா பாட்டி பெத்து படுத்ததான் தாய் தாப்பாங்க. ஆனா வளர்ப்பது வந்து பாட்டி தான் வளர்ப்பா. பாட்டி தான் வளர்ப்பாங்க. பாட்டி பக்குவமா நல்லது கிட்டலாம் சொல்லி வளர்ப்பாமா. ஒரு கதை சொன்னானா புள்ள அழகா அப்படி உறங்கும். அழகா உறங்கும். அந்த கதையை அப்படியே தாலாட்டுல சொல்லுவாமா. ஆமா பரவி அப்போ அழகா தூங்கும் புள்ள நல்ல நல்ல சொற்களா சொல்லி தாலாட்டுவா. ஆமா என்ன சொல்லுவாங்க? அதாவது ஐயோ பாவம் நல்ல புள்ள பெத்து எடுத்துறக்கா. சரி எடத்தியாவது ஆறு மாட மேட்ச் புள்ளைய காப்பாத்துவான். ஓஹோ ஆரம்பத்துல பிறந்த உடனே புள்ளைய மாடி வைக்க போவோம்னு சொல்லப்படுமா? சொல்லப்படாது. பொட்ட பிள்ளை பத்தி என்ன சொல்லுவாங்க? 4 வீட்டுல பட்டு பாத்திரம் சாச்சாது குடும்பத்தை காப்பாத்துவாம்பாங்க. அப்படி சொல்லலாமா? இப்பமெல்லாம் பார்த்தா அம்மா வந்து டாக்டர் வந்து என் வீட்டுல பிறந்திருக்கு, நரசு வந்து பிறந்திருக்கு, வக்கீல் வந்து பிறந்திருக்கான். சரிதானே? அந்த அம்மா இப்படி வந்து பெரிய பெரிய சொற்களை வந்து சொல்லணும். சொல்லணும் இல்ல குழந்தைய முதல்ல. அம்மா அப்படி சொன்னாதான் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். அப்போ அதாவது அந்த காலத்துல நம்ம பாட்டி இருக்கா பாத்துக்கிடுங்க. ஆமா பாட்டி தாமா இருக்காங்க. பாட்டி நிறைய பாட்டி இருக்காங்க. ஆமாம்மா ஆமாம்மா தனி பாட்டி. பாட்டி எல்லாம் தாலாட்டு பாட்டு படிச்சவனு சொன்னா பக்கத்து வீடு தாத்தா கொரட்டை போட்டு உறங்குவாராம். ஏமா பாட்டி தாத்தா தாலாட்டுனா கலவரி எப்படிமா உறங்குவாரு? அதாவது பாட்டியோட தாலாட்டு அப்படி இருக்குமா? பாட்டி தாலாட்டு தாட்டாட்டு அப்படி இருக்கு. பாட்டு அப்படி இருக்குமா? அதனால அந்த காலத்துல என்னமா பாட்டி எல்லாம் அப்படி தாலாட்டு பாடுவாங்க. பாட்டி அந்த நேரத்துல என்ன வேலை பார்த்தாலும் ஸ்ட்ராங்கா பாத்துருக்காமா. ஸ்ட்ராங்கா பாப்போம்ல. பாட்டி பக்கத்துல நீங்களே நிக்க முடியாது. நாங்க கை சுண்டு வரல கூட நிக்க முடியாது. அவ்வளவு வேலை பாப்பாங்க. பரவி அப்போ நாகமூடி ராஜமன் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் அட்டகாலி 8 பேர்களை தங்க தொட்டில வச்சு தொட்டில போட்டு எப்படி தாலாட்டு பாடினார்கள் தெரியுமா? எப்படி ஆட்டினார்கள்? ஹரி ரே ரே ரா ரா ரோ மராரி ரீ ரீ 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 ரா ரா ரோ. வந்து விரந்திடுமா இந்த
வந்து பிறந்திடுமா அம்மா பம்பை வந்து பிறந்திடுமா அந்த பலிகை வர்ணே பாறையில வந்து பிறந்திடுமா உனக்கு சிற்றெடுக்க தன்னதியில உடுக்கை வந்து பிறந்திடுமா உனக்கு உடுக்கை வந்து பிறந்திடுமா எம்மா உத்திராட்ச பூமியில சிலம்பு பிறந்திடுமா உனக்கு சிற்றெடுக்க தன்னதியில அழகு வந்து பிறந்திடுமா உனக்கு அழகு வந்து பிறந்திடுமா எம்மா அயோத்தி மாவட்டனே நீயோ கண்ணுறங்கு என் கண்மணியே வந்துறங்கு எம்மா பொண்ணே நீயும் பொண்ணுறங்கு எம்மா பொண்ணே நீயும் பொண்ணுறங்கு என் மணியே வந்துறங்கு அப்படி நாகமூடி ராஜவனும் நாகக்கண்ணி வெண்குடியானவளும் ஆடுவாளம் பாடுவாளா ஏ அம்பிகைய மாரியம்மா ஏ ஆதாளி போட்டு வரா ஏ அம்பிகைய வாசலில ஏ முளப்பாரி வருகுதம்மா ஏ அம்பிகைய வாசலில ஏ முளப்பாரி வருகுதம்மா ஏ கொண்டு சொந்த வழக்கத்தோட ஏ அம்பிகைய வாசலில ஏ முளப்பாரி வருகுதையா